நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மணி நேர ஆராதனையிலே இறைவனோடு நாம் இரண்டர சங்கமிக்க இந்த அற்புதமான அதிசயமான நேரத்தை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்மோடு வாழுகிறவர், நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறவர். இந்த அப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றி அவரை ஆராதித்து அவரை வணங்கி இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து வருவோம். அப்பத்தில் வாழும் தெய்வமே, அன்பின் அவதாரமே, ஆன்மாவின் உணவும் நீயே, ஆராதனை உமக்கே. அப்பத்தில் வாழும் தெய்வமே, அன்பின் அவதாரமே, ஆன்மாவின் உணவும் நீயே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அப்பத்தில் வாழும் தெய்வமே, அன்பின் அவதாரமே, ஆன்மாவின் உணவும் நீயே, ஆராதனை உமக்கே. அலியும் உணவை தேட வேண்டாம், அலியா உணவு நான் என்று. தாகம் தணிக்கும் தண்ணீர் வேண்டாம், தாகமே இனி இல்லை என்று. பாவி எனக்கு உணவானி,
பாவம் போக்க மனுவானி, பாவி எனக்கு உணவானி, பாவம் போக்க மனுவானி, மனிதம் வளர்க்க மகிமை சேர்க்க கரம் தந்தி காரை சேர்த்தி, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. அப்பத்தில் வாழும் தெய்வமே, அன்பின் அவதாரமே, ஆன்மாவின் உணவும் நீயே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்விலே சில பேருக்கு சந்தேகங்களும் சில பேருக்கு கேள்விகளும் பல்வேறு புதிய தெளிவுகளை பெற்றுக் கொடுக்கும். இந்த சந்தேகங்களும் கேள்விகளும் இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு ஒரு நிலையான அர்த்தத்தை பெறாது. சந்தேகங்களும் கேள்விகளும் தான் நம்முடைய மனித தேடலுக்கான ஒரு விடையை தெளிவாக்குகிறது. குறிப்பாக இயேசு இன்றும் என்றும் எப்பொழுதும் வாழுகிறார் என்ற இந்த சிந்தனையை நாம் தேடி பார்ப்போம். இதற்கான பதிலை இந்த ஆராதனையிலே நாம் கண்டுகொள்ள முயற்சி செய்வோம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் வாழுகிறார். இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்த முடியும்? இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு இன்று இந்த தியாக பலியாக இந்த நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்பிதான் இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த இறை பிரசன்னத்தை நம்முடைய உள்ளத்திலும் வாழ்விலும் அதை உறுதிப்படுத்துவதற்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வந்து கொண்டிருக்கிறோம். விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 3 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். இது மோசேயினுடைய சந்தேகம். எரிகிற முச்செடியிலேயே அங்க பார்க்கிறார். எரிகிற அந்த முட்புதரிலே மோசே கடந்து போகிற போது அந்த இடத்திலே கூக்குரலை கேட்கிறார். அந்த குரலானது ஆண்டவருடைய குரல் என்று மோசேவுக்கு தெரியவில்லை. அந்த இடத்திலே மோசே கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில்தான் அந்த விடுதலை பயண புத்தகம். இந்த சந்தேகத்திலே தான் மோசே ஆண்டவரை முழுமையாக கண்டுகொள்ள முடிந்தது. யார் என்று தெரியாத ஆண்டவரை அந்த எரிகிற முச்செடியிலே அவர் கண்டுகொள்ளுகிறார். அந்த இறை வல்லமையை, இறை பிரசன்னத்தை, தெய்வீக ஆற்றலை அந்த இடத்திலே தான் மோசே ஆட்கொள்ளப்படுகிறார். இன்றும் என்றும் எப்பொழுதும் அன்று ஆட்கொண்ட எரிகிற முட்புதிரிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவர் இந்த நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம் இந்த லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1. இது அன்னை மரியாவுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம். என்ன அப்படி ஒரு சந்தேகம்? இது எப்படி எனக்கு நிகழும் என்று சொல்லி முதல் கேள்வியை அன்னை மரியாள் கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதில்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து கொண்டார். அன்னை மரியாளுடைய தேடலும் சந்தேகங்களும் இந்த இயேசுவை தான் பெற்றுக் கொடுக்க உதவியாய் இருந்தது. அடுத்ததாக பார்க்கிறோம் திருத்தூதர்கள் பணி புத்தகம் அதிகாரம் 9. இதில் பவுலடியாருக்கு வந்த கேள்வி, ஆண்டவரே நீர் யார் என்ற சந்தேக கேள்வியை புனித பவுலடியார் முன்வைக்கிறார். அந்த கேள்விக்கு பதில்தான்
புறவினத்தாரான அப்போஸ்தலரான புனித பவுலடியார் என்பதை அந்த இடத்திலே தான் தெளிவுபடுத்தப்படுகிறது. இங்கு இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மை உணர செய்வதற்காகவே இப்பேற்பட்ட நிகழ்வுகள். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களையும் இந்த ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் சோர்ந்து போகிற கடவுள் அல்ல, மாறாக உன்னை ஒவ்வொரு பொழுதும் ஒரு நொடி பொழுதும் உன்னை உயர்த்தி கொண்டிருப்பவர். உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தேகம் வரலாம், உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டம் வரலாம், நீ யாரை எப்படி பார்க்கிறாய் என்பது தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லோரையும் ஒரே நிலையில் பார்க்கிறார். அவர் கிரேக்கரானாலும் யூதரானாலும் அடிமை குடிமை மக்களானாலும் எல்லோரையும் ஒரே நிலையில் பார்க்கக்கூடியவர். நாம் அனைவரும் சமநிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டமா? உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரா? உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளா? உன்னுடைய வாழ்க்கையிலே சாபமா? நீ முற்றிலும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. அதுவும் நற்கருணை ஆண்டவரிடத்தில் நீ உன்னையே விட்டுக்கொடு. அப்பொழுதுதான் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நம் கடவுள் நம்மை உயர்த்தக்கூடியவர். நம்மை ஒவ்வொரு நாளும் அதிகமான அந்த ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். அன்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த நற்கருணையிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உயர்ந்தவர், நன்மை செய்யக்கூடியவர். ஆகவே இயேசுதான் நம்முடைய உயிர், இயேசுதான் நம்முடைய வாழ்வு, இயேசுதான் நமக்கு ஆதாரம். இயேசு இல்லை என்று சொன்னால் வேறு யாருமே நமக்கு இல்லை. அவரை நாம் பற்றி கொள்ளுவோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம், என் கணவர் மீது சந்தேகம், என்னுடைய மனைவி மீது சந்தேகம், என்னுடைய பிள்ளைகள் மீது எனக்கு சந்தேகம், நான் வேலை செய்யக்கூடிய தொழிலே சந்தேகம், என்னுடைய வாழ்வே ஒரு சந்தேகம். ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டேன், நீர் இந்த உலகத்தில் எங்களுக்காக, எங்களுடைய பாவ நிலைக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டு இந்த நற்கருணையிலே இன்றும் என்றும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆகவே இந்த நேரத்தில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே எங்களுடைய உயிர் ஆதாரம் என்று சொல்லி, இயேசுவே என் உயிரே என்று சொல்லி இந்த பாடல் வழியாக இன்னும் இந்த ஆராதனையிலே நம்மையாக முழுமையாக ஒப்பு கொடுத்து, குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே அருள் வேண்டி ஜெபிப்போம். தொடர்ந்து இயேசுவே என் உயிரே, என் அருகே நீ இருப்பாய். 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 என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே, என் இதயம்
நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே என் இதயம் நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே என் இதயம் நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே என் இதயம் நீ இருப்பாய். என் இதயம் நீ இருப்பாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். 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 என் துணையாய் நீ வருவாய். இயேசுவே என் உயிரே என் அருகே நீ வருவாய். இயேசுவே என் அன்பே என் இதயம் நீ வருவாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். என் துணையாய் நீ வருவாய். எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 33 இறை வார்த்தை 11 இப்படியாய் வாசிக்கிறோம். இறைவன் எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்று விரும்புகிறார். தீயோர்கள் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அன்று. ஆனால் அந்த தீயோர் தம்முடைய வழிகளில் நின்று திருந்தி வாழ ஆண்டவர் விரும்புகிறார். இன்று ஆண்டவர் நம்மை பாவ வாழ்விலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து நம்மை மீண்டும் புதுப்படைப்பாக மாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதனால், நம் மீது இரக்கம் காட்டுவதனால், நம் மீது பரிவு கொள்ளுவதனால் தான் இப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர் விட்டு செல்கிறார். நமக்கு எல்லோரும் மீட்படைய வேண்டும். நீங்களும் நானும் அந்த மீட்புக்காக போராடி கொண்டிருக்கிறோம். யாருக்கு அந்த மீட்பு? இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னத பரிசு, உன்னத கொடை இந்த மீட்பு. இந்த மீட்பை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீ உற்று நோக்கு. அவரிடத்தில் உன்னுடைய வேதனைகளை ஒப்புக்கொடு. உன்னுடைய தீய வாழ்விலிருந்து திருந்தி வா. திருந்தி வருகிற போதுதான் ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார். அவருடைய இரக்கம் உனக்கு நிறைவாக கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த உலக புகழ்பெற்ற இந்த ஆப்பிள் நிறுவன மேலாளர் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏறக்குறைய 56 வயது இருக்கிற போது இவர் உடல்நல குறைவினால் படுத்த படுக்கையிலே இருந்தார். இந்த படுத்த படுக்கையிலே இருக்கிற போது இவருக்கு தோன்றிய வந்த வார்த்தைகள் இதெல்லாம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நான் ஆண்டு கொண்டிருந்தேனே, ஒருவேளை நான் அந்த இடத்திலே இல்லாத போது எனக்கு பதிலாக நான் வேறு ஒரு பணியாளரை நியமித்தேன். நான் என்னுடைய வண்டியை ஓட்டுவதற்கு, வாகனங்களை இயக்குவதற்கு வேறு ஒரு பணியாளரை நியமித்தேன்.
என்னுடைய வீடுகளிலே பணி செய்வதற்கு பல்வேறு ஊழியர்களை நியமித்தேன். என்னுடைய சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பல்வேறு நபர்களை எல்லாம் நான் பயன்படுத்தி கொண்டேன். ஆனால் என்னுடைய வியாதியை யாரிடத்திலுமே பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே. என்னுடைய வியாதியை நான் யாரிடத்திலுமே கொடுத்து அதை சுமந்து செல்லுவதற்கு யாரிடத்திலுமே வழி அனுப்ப முடியவில்லையே. என்னிடத்தில் இத்தனை பணம் இருந்தது, இத்தனை நிறுவனம் என்னை புகழ்ந்து கொண்டு என்னை உயர்த்தி கொண்டிருந்தது. ஆனால் நான் இந்த நிலைமையிலே இந்த நோய்களை யாரிடத்திலே கொடுப்பது, இந்த நோய்க்கு குணம் யார்தான் சுகம் பெற செய்ய முடியும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி. அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாராம். இத்தனை நாட்களினுடைய வாழ்க்கை ஆனந்தத்தில் இருந்தது, இத்தனை நாட்களினுடைய வாழ்க்கை அதிகாரத்தில் இருந்தது, இத்தனை நாட்கள் இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள் மீது என்னுடைய கண்கள் இருந்தது. ஆனால் ஒரு நாளும் என்னை படைத்த என்னை உருவாக்கியே அந்த ஆண்டவரை பார்க்க மறந்து போய்விட்டேனே என்று சொல்லி மனவேதனைப்பட்டாரா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை பார்ப்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவரை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை இருளாய் போய்விடும். மீகா புத்தகத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது என்று சொல்லி. ஆனால் அந்த இருளாயிருந்த வாழ்க்கையை இந்த ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். அப்பேற்பட்ட அந்த நிறுவனர் எத்தனையோ கம்பெனிகளுக்கெல்லாம் அதிபதி, சாகும் தருவாயிலே தான் படைத்தவரை உற்று நோக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, என்னை படைத்தீர், என்னை வழிநடத்துகிறீர், என்னை ஒவ்வொரு நாளும் தீய செயல்களிலிருந்து பாவிகளுடைய கரங்களிலிருந்து என்னை தப்புவித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்முடைய அர்ப்பணத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் விரும்புவது இந்த உண்மையான உள்ளத்தை விரும்புகிறார். திருந்தி வருகிற போது ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். நாம் எப்பெல்லாம் பாவம் செய்து எப்பெல்லாம் குற்ற உணர்வுகளோடு வாழுகிறோமோ ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். பாருங்கள், தொடக்க நூல் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் அந்த இன்பவட தோட்டத்திலே ஆண்டு அனுபவிக்கிறார்கள். படைப்பினுடைய மகத்துவத்தை உணராமலே ஆண்டு அனுபவிக்கிறார்கள். எப்பொழுது அந்த இறை வல்லமையை, இறை ஆற்றலை, தெய்வீக பிரசன்னத்தை இழந்து போகிறார்களோ அப்பொழுதே பாவ வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில கடந்து போய்விடுகிறது. அப்பொழுதுதான் கடவுள் கேட்ட முதல் கேள்வி இதுதான், நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். பாவ வாழ்க்கையில நாம் வாழுகிற போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, மகனே மகளே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அப்பொழுது கட்டாயம் நம்மால் சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. நாம் குடும்பத்தை ஏமாற்றி விடலாம், நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தை ஏமாற்றி விடலாம், நம்முடைய நண்பர்களை ஏமாற்றி விடலாம், உன்னுடைய உறவுகளை ஏமாற்றி விடலாம். உன்னை படைத்தவரை ஏமாற்ற முடியாது. ஆகவே ஆண்டவர் நன்மை செய்யக்கூடியவர், ஆண்டவர் நம்மை உற்று நோக்குகிறவர். நம்மை ஆண்டவர் பார்த்து கேட்டார் என்று சொன்னால், இந்த கேள்வியை நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி இந்த கேள்வியை கேட்டார் என்று சொன்னால், உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாகிய நாம் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கிறேன், உமது வழி நடக்கிறேன், உமக்கு மட்டும்தான் என்னுடைய உடலும் உயிரும், ஆகவே நான் உமது பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாம் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் படைத்தவருக்கே நாம் துரோகம் செய்த மாதிரி ஆகிவிடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை உற்று நோக்குகிறார். நம்முடைய கண்கள், கரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுவோம். சோர்வு மத்தியிலே நம்முடைய எலும்புகளை எல்லாம் எழுந்து உயிர் பெற்ற செய்யக்கூடிய வல்லமையை இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் வருவோம். நம்பிக்கை நாம் ஒருபோதும் குறை சொல்ல முடியாது, குறைவுபடுத்த முடியாது. பேதுருவை ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு நம்பிக்கை இருந்தால் கடல் மீது நடந்து வா என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் நடந்து போகுவதற்காய் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கு நடந்து போவதற்கு? உன்னுடைய வாழ்க்கையில நடந்து போவதற்கு. உன்னுடைய குடும்பம் இன்னைக்கு சின்னாப்பினமாய் இருக்கிறது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஏராளமான துன்பங்கள், ஏராளமான நஷ்டங்கள். உன்னை மற்றவர்கள் மத்தியில யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை கேவலமா பார்க்கறாங்க, என்னை யாரும் இன்னைக்கு எல்லாம் உயர்த்தி பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன் நான் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில சோர்வுகள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த சோர்வுகளும் துயரங்களும் ஆண்டவர் உனக்கு கொடுத்த உன்னதமான பரிசு என்று வைத்துக்கொள். காரணம், இந்த சோர்வுகளும் இந்த துன்பங்களும் தான் நீ ஆண்டவரிடத்திலே நெருங்கி வரக்கூடிய ஒரு பொக்கிஷம். பல நேரங்களில் சோர்வு வந்தவுடனே நாம் ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாருன்னு சொல்லி ஆண்டவரை நாம் பல்வேறு விதங்களில் பேசுகிறோம். கட்டாயம் கிடையாது. அதைத்தான் நாம் இந்த ஆராதனையில் தியானிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்திலே நம்மையாய் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனை உன்னதமான ஆராதனை. எல்லா தேவைகளை ஒப்பு கொடுப்போம். இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற கரத்தினால் இப்பொழுது ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். பராக்குகள் உன்னை சூழ்ந்து போகலாம். உன்னுடைய எண்ணங்கள் வேறு இடத்தில் இருக்கலாம், உன்னுடைய சிந்தனைகள் வேறு இடத்தில் இருக்கலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய பார்வை, கண்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அருள் வேண்டி இந்த பாடலின் வழியாக இறுதி ஆராதனைக்குள்ளே கடந்து வருவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை தழுவும் ஆவியானவரே, பாவத்தை கழுவும் ஆவியானவரே, என் பாசத்தை தழுவும் ஆவியானவரே, வறுமையா வல்லமையே எனக்குள் தாருமையா வல்லமையே, வறுமையா வல்லமையே எனக்குள் தாருமையா வல்லமையே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே.
ஆவியானவர் இறங்கி வருகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போயிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை முடங்கி போய்விட்டது என்று சொல்லி பல நேரங்களில் சோர்ந்து இருக்கலாம். மகனே மகளே, இந்த ஆராதனையிலே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என்னை யாருமே இல்லை ஆண்டவர், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னை எல்லாரும் பல்வேறு விதமா பேசுறாங்க, பல்வேறு நிலைமைகளில் நான் இருக்கிறேன். கடந்து வருகிற எல்லா பாதைகளையும் எனக்கு வெளிச்சமா மாத்தி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கலங்கும் வேளையில் ஆவியானவரே, என்னை கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. கலங்கும் வேளையில் ஆவியானவரே, என்னை கரம் தொட்டு நடத்தும் ஆவியானவரே. வறுமையா வல்லமையை எனக்குள் தாருமையா வல்லமையை. வறுமையா வல்லமையை எனக்குள் தாருமையா வல்லமையை. ஆவியானவரே ஆவியானவரே, ஆற்றலானவரே என் ஆற்றலானவரே. உன்னுடைய தொழில்கள் நட்டமாய் போயிருக்கலாம், எத்தனையோ தொழில் செய்திருக்கலாம், எல்லா தொழில்களுமே முடங்கி போயிருக்கலாம். இன்று முதல் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னுடைய தொழிலை உயர்த்துகிறார். எல்லா தொழில்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, சுமக்க முடியாத நோயை நான் சுமந்துட்டு இருக்கிறேன், இதோ உம்முடைய சிலுவை பாடுகளோடு இதோ நேற்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய உடலில் என்னுடைய உடலை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வியாதிகளிலிருந்து எனக்கு பூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. நான் வேற எதையுமே கேட்கல, எனக்கு வேண்டியது இந்த உடல் சுகமும் இந்த ஆன்மீக பலனையும் அதிகப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தீமையை எரிக்கும் ஆவியானவரே, அருள் தீயாய் எழுப்பும் ஆவியானவரே. தீமையை எரிக்கும் ஆவியானவரே, அருள் தீயாய் எழுப்பும் ஆவியானவரே. வறுமையா வல்லமையை எனக்குள் தாருமையா வல்லமையை. வறுமையா வல்லமையை எனக்குள் தாருமையா வல்லமையை. ஆவியானவரே ஆவியானவரே, ஆற்றலானவரே என் ஆற்றலானவரே. ஆற்றலை பலப்படுத்துகிறவர் நம் ஆண்டவர். எல்லா விண்ணப்பங்களை இப்பொழுது நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மகனே மகளே, நீ கடந்து போகிற எல்லா பாதைகளை உனக்காய் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், உயிரோட்ட விதத்தில் இன்றும் என்றும் எப்பொழுதும் பிரசன்னமாய் இருக்கிறவரை நாம் உற்று நோக்குவோம். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். சோர்ந்து போக வேண்டாம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றெழுந்தது போல உன்னுடைய வாழ்க்கையை உயிர் பெற்றெழச் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கை பல நேரங்களில் செத்துப்போன வாழ்க்கை போல மாறி போய்விடுகிறது. என்னுடைய வாழ்க்கையை கரம் தூக்கி விடவில்லை, யாருமே இல்லை. கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே. உன்னை படைத்தவர் உன்னை அன்பு செய்கிறார். இந்த ஆண்டவர் உனக்கு இரக்கத்தையும் மீட்பையும் அள்ளி கொடையாய் கொடுக்கிறார். நீ துன்பப்படலாம், போராடலாம், வியாதியோடு நடைமாடலாம். ஆனாலும் உன்னை ஆண்டவர் ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதில்லை. அவருடைய இதயத்திலே நீ இருந்து கொண்டிருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களுக்காய் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய இதயத்தின் வழியாய் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். எல்லா தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். தொழில் காரியங்கள், குடும்ப காரியங்கள், இன்னுமாய் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிற எல்லா குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் முடியாமல் இருக்கக்கூடிய, படுத்த படுக்கையாய் இருக்கக்கூடிய, நோய்வாய்களோடு போராடி கொண்டிருக்கிற நோயாளர்களை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் சுக காரியங்களுக்காக, இன்னுமாய் சுக பிரசவத்திற்காக, இன்னுமாய் நில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவைகள் இன்னும் அதிகப்படுத்தலாம், ஆனால் தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவர் ஆண்டவர். உன்னுடைய துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய குரலுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்னவர் இந்த நற்கருணை ஆண்டவர் இப்பொழுது எல்லா தேவைகளையும் நிறைவு பெற செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எல்லா விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய மேலான இறை பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் நான் எப்படியோ வாழ்ந்தேன். இத்தனை நாட்கள் யார் யாரெல்லாம் சொல்லுவதை கேட்டு வாழ்ந்தேன். இதற்கு மேல் நீர் மட்டும்தான் எனக்கு ஆதரவு, நீர் மட்டும்தான் எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இதோ இந்த நற்கருணை நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. என்னுடைய கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் தன்னுடைய சொந்த தேவைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்னுடைய கணவரை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னுடைய மனைவியை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை, இத்தனை ஆண்டுகள் திருமணமாகியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவே இல்லை என்று சொல்லி போராடுகிற எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இதோ உன்னுடைய குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, உன்னை பார்ப்பதற்காக, உன்னை சந்திப்பதற்காக உன்னுடைய வீட்டின் அருகிலே கதவை தட்டி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இதோ உன்னுடைய உள்ளத்தை திற, ஆண்டவருக்காய், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காய் உன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுத்து ஜெபி. எங்களை நேசிக்கிறவரே, எங்களுடைய எல்லா பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் வயதிலும் முதிர்ந்தவராய் எப்படி வாழ்கிறோ அதே போல எங்களுடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த பருவத்திலே இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ தொலைபேசி, இன்னும் பல்வேறு இந்த முகநூட்கள், இன்னுமாய் பல்வேறு தேவையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த காலகட்டங்களில் உம்மை மறந்து வாழுகிற நாட்களில் இந்த குழந்தைகளுக்கு ஞானத்தை அள்ளி கொடுப்பீராக. சாலமோடு கொடுத்த அதே ஞானத்தை, அதே விவேகத்தை, அதே பக்குவத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இவருடைய எதிர்காலத்தை நீர் ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக, ஆசீர்வாதமான எதிர்காலமாக மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா நோயாளர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இதோ மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு தான் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ மருத்துவரை சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய உடலிலும் இருக்கக்கூடிய நோய் ஒருபோதும் குறையவே மாட்டேன் என்று சொல்லி இதோ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா நபர்களை ஆசீர்வதிப்பீராக. மகனே, மகளே, இதோ உன்னுடைய நோய் குணமாகி கொண்டிருக்கிறது. நானே உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் என்று சொன்னீரே, நானே உன்னை விடுதலை ஆக்குகிறவர் என்று சொன்னீரே. விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. எல்லா தீமைகள், கட்டுகள், இன்னுமாய் எங்களை சூழ்ந்து வருகிற சாத்தானுடைய அதிகாரத்தினுடைய போர் ஆதிக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை பெற்று தருவீராக. நாங்கள் வீழ்ந்து கடந்தாலும் எழுந்து நடக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தருவீராக. இருதய பிரச்சனையாய் இருக்கட்டும், இன்னும் கை கால் வலி, மூட்டு வலியாய் இருக்கட்டும், இன்னுமாய் உடல் கோளாறுகளாய் இருக்கட்டும், இன்னும் டயாலிசிஸாய் இருக்கட்டும், கேன்சர் நோயாய் இருக்கட்டும், இன்னும் சொல்ல முடியாத வியாதிகளாய் இருக்கட்டும், எல்லா நோய்களை நீர் குணப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை புதிய வாழ்க்கைக்கு திருப்பி வருவீராக. எல்லா வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இதோ இந்த காலகட்டத்தில் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை மறந்து ஏனோ தானம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள், உம்மை மறந்து வாழ்ந்த நாட்கள் ஏராளமான நாட்கள் ஆண்டவரே.
இதோ உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பத்திற்காக, சிற்றின்பங்களுக்காக பல்வேறு நேரங்களிலே நாங்கள் உலகத்தோடு வாழுகிறோம். எங்களை திருந்தி வரச் செய்வீராக. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இப்படியாய் நாங்கள் வாசிக்கிறோம். இதோ அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய தவறை உணர்ந்து எழுந்து நான் என்னுடைய தந்தையிடத்திலே போவேன் என்று சொன்னான். இதோ எழுந்து மீண்டும் வாழ்க்கை திரும்பி பார்க்கிற எல்லா இளைஞர்களை நீர் பலப்படுத்துவீராக. இளம் பெண்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இவர்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நேரிய வழிக்கும் இன்னும் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பீராக. இன்னும் தொழில் காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தொழிலையும் நீர் வளர்ச்சியுற செய்வீராக ஆண்டவரே. இதோ கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொன்னீர. உன்னுடைய தொழிலில் நீ ஒதுக்கப்படலாம், உன்னுடைய வாழ்க்கையில ஒதுக்கப்படலாம். இதோ ஆண்டவருடைய சந்நிதியில நீ உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தொழில் காரியங்கள் விரைவிலே உனக்கு கை கூட போகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாய் திறந்து ஆண்டவரே நன்றி என்று சொல்லு. ஆண்டவரே நன்றி, எங்களை பார்ப்பதற்காய் நன்றி, என்னுடைய தொழிலை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, என்னுடைய நோயிலிருந்து விடுதலையை தருவதற்காய் நன்றி. இன்னுமாய் என்னுடைய தவறான செயல்களிலிருந்து, தவறான வாழ்க்கை பாட்டிலிருந்து என்னை திருந்தி வர செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லு. நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்னும் சுக காரியங்களுக்காக, இன்னும் சுகப்பிரசவத்திற்காக, இன்னுமாய் வீடுகள் வாங்குவதற்காக பல்வேறு தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லா நபர்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையை பார்த்து அவர்களுக்கு நிறைவான மன ஆசீர்வாதத்தை, மன நிம்மதியை நீ தருவீராக ஆண்டவரே. இதோ உமால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம். அன்று சக்கையினுடைய வீட்டை பார்த்து சொன்னீர், இன்று முதல் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களுடைய வீட்டுக்கு மீட்பை கொடுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கைக்கு மீட்பை கொடுங்கப்பா. தொடர்ந்து நாங்கள் உமக்கு மட்டும்தான் ஊழியம் புரியணும், வேற யாருக்குமே நான் ஊழியம் புரியக்கூடாது. நம்பிக்கையோடு கடந்து வருகிறேன் ஆண்டவரே. எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொன்னீரே. நம்பிக்கையோடு நான் போகிறேன், எழுந்து போகிறேன் ஆண்டவரே. இதற்கு மேல் நான் ஒரு கிறிஸ்துவனாக நற்கருணையில் இருக்கக்கூடிய உம்மை பிரதிபலிக்கக்கூடியவனாக மாற எனக்கு வரம் தருவீராக. ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பீராக ஆண்டவரே. கரம் தொட்டு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும் வல்லமையும் ஆற்றலும் தொடர்ந்து கடந்து வரட்டும். உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. உன்னுடைய சந்தேக வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுவித்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உன்னுடைய கடன் தொல்லையிலிருந்து உன்னை விடுவித்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உன்னுடைய குடும்ப போராட்டங்களிலிருந்து, குடும்ப கண்ணீர்களிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கியதற்காய் நீ ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லு. நீர் பட்ட கடனை உனக்கு அடைக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்ததற்காக, அதற்கு பலனை கொடுத்ததற்காக நீ ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லு. உன்னுடைய கட்டுக்கள் இன்னும் மாயைகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கியதற்காக ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லு. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவது நம்முடைய கடமை. அந்த 10 தொழுநோயாளர்களிலே ஒரே ஒரு சமாரியர் மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். நாம் அந்த 9 தொழுநோயாளர்களாய் போய்விடக்கூடாது. அந்த சமாரியரை போல ஆண்டவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நன்றி பாடலின் வழியாக அவரை நாம் போற்றி வாழ்த்துவோம். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் விரும்புவது உள்ளத்து நன்றி. அதிசயங்கள் செய்பவரே, என்னாலும் நன்றி சொல்வே. ஆயுளெல்லாம் சுமப்பவரே, எப்போதும் நன்றி சொல்வே. அதிசயங்கள் செய்பவரே, என்னாலும் நன்றி சொல்வே. ஆயுளெல்லாம் சுமப்பவரே, எப்போதும் நன்றி சொல்வே. அந்த 10 தொழுநோயாளர்களிடம் 9 தொழுநோயாளர்கள் ஆண்டவரை மறந்து போய்விட்டார்கள்.
ஒரே ஒருவர், அதுவும் சமாரியர் மட்டும் ஆண்டவருக்கு வந்து நன்றி சொன்னார். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் மற்ற 9 பேர் குணமாகவில்லையா என்று சொல்லி இன்று உன்னை குணப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றியோடு, ஆண்டவரே நன்றி, உள்ளத்திலிருந்து நன்றி, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நன்றி, என்னுடைய போராட்ட வாழ்விலிருந்து நன்றி, என்னுடைய துன்பத்திலிருந்து நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் இன்னும் வாழ்த்தி ஆராதித்து போற்றி பாடுவோம். என்னுள் வந்தாய், ஒளியை தந்தாய், என்றும் நான் நன்றி சொல்வேன். வாழ்வை தந்தாய், வழியை தந்தாய், நாள்தோறும் நன்றி சொல்வேன். என்னுள் வந்தாய், ஒளியை தந்தாய், என்றென்றும் நன்றி சொல்வேன். வாழ்வை தந்தாய், வழியை தந்தாய், நாள்தோறும் நன்றி சொல்வேன். அதிசயங்கள் செய்பவரே, என்னாலும் நன்றி சொல்வேன். ஆயுளெல்லாம் சுமப்பவரே, எப்போதும் நன்றி சொல்வேன். என் தேவையாவும் நிறைவு செய்தாய், என் முன்னும் என் பின்னும் மரணாய் நின்றாய். என் தேவையாவும் நிறைவு செய்தாய், என் முன்னும் என் பின்னும் மரணாய் நின்றாய். என் சோகம் இதயாமிகி கலையாக்கினாய், என் தாகம் தீர்க்கும் நல் சுனையாக்கினாய். என் சோகம் இதமாக்கி களிப்பாக்கினாய், என் தாகம் தீர்க்கும் நல் சுனையாக்கினாய். அதிசயங்கள் செய்பவரே, என்னாலும் நன்றி சொல்வேன். ஆயுளெல்லாம் சுமப்பவரே, எப்போதும் நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன், நன்றி சொல்வேன். நேற்றும் இன்றும் என்றும் வாழுகிறவர், உன்னோடு உனக்காக உன்னுடைய வாழ்க்கையில் போரிடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கடந்து போவோம். உலகத்தை விட்டு விட்டு இயேசுவின் பின்னால் செல்லுவோம். சக்கேயு இயேசுவின் பின்னால் வந்ததனால் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைத்தது. ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே, அவருடைய வீட்டிலே வந்து தங்கினார். இதோ அந்த பாவியான பெண்மணியை ஆண்டவர் மன்னித்தார். அந்த சகோதரிக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைத்தது. இதோ நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று சொல்லி வந்த அந்த பெண்மணியை ஆண்டவர் குணப்படுத்தினார். அந்த பெண்மணிக்கு ஒரு நிறைவு கிடைத்தது. நிறைவு கொடுக்கிறவர், தொடக்கமும் முடிவும் இவர் மட்டும்தான். தொடர்ந்து ஆராதிப்போம். தொடர்ந்து நன்மையை செய்கிறவரை ஒவ்வொரு நாளும் போற்றுவோம். இவர் வழியாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை அள்ளி பெற்றுக்கொள்ளுவோம். இறுதி ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து இந்த மாண்புயர் பாடலின் வழியாக நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுவோம். மாண்புயரே வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.